என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்னப்பா வேணும்? சார் உங்க கொரியர் வந்திருக்கு. இதில் கொஞ்சம் சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், நான் வரேன். ஓகேப்பா. யாருங்க வந்திருந்தா? அது கொரியர் வந்திருந்தது. ரொம்ப நாளா மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதோ ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு. எப்போ நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணணும்? உனக்கு ஓகேனா நாளைக்கே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஏற்கனவே போன்ல சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரம் பேக் பண்ணிடு. போங்க, பயங்கர போர். உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சது சந்தோஷம் தான். ஆனா அங்க போனா நீங்க காலையில ஹாஸ்பிடல் போனீங்கன்னா நைட்டு தானே வருவீங்க. அதுக்கு என்னங்க அதுக்கு? எனக்கு கம்பெனி இருக்காதுல்ல. நீ எங்க போனாலும் 5 நிமிஷத்துல ஃப்ரெண்ட் பிடிச்சிடுவ. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகேவா? என்னவோ. என்ன இது ஸ்மெல் வருது? கேஸ் எல்லாம் சரியா மூடிட்டல்ல? மூடிட்டு தாங்க வந்தேன். இல்லையே, ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. வா போய் பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணேன்னு சொன்னேன். இங்க பாரு, ஆன்லயே இருக்கு. நான் மூடிட்டு தாங்க வந்தேன். வேற யார் வந்து ஆன் பண்ணாங்க? அதான் எனக்கும் தெரியல. இங்க பாரு, உனக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் கேஸ் எல்லாம் சரியா ஆஃப் பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா என்ன செய்யறது? நான் ஆஃப் பண்ண மாதிரி தாங்க இருந்தது. எனிவே, நான் போய் ராஜேஷ் சாரோட லெக்சரை அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வேற. ராஜேஷ்ங்கிறது யாரு? அவர் பெரிய சைக்காட்ரிஸ்ட். ஆவி உலகத்தை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. ஐ மஸ்ட் அட்டெண்ட் ஹிஸ் லெக்சர். ஓகே, கிளம்புங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. என்ன சீக்கிரம்? ஏன் சீக்கிரமா? பேக்கிங்லாம் பண்ண வேண்டாமா? அதானே, வேற எதுக்கு என்ன கூப்பிடுவ? ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பை பை பை. டிரைவர், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. ஓகே சார். ஏன் என்னாச்சு? அதோ அங்க பாரு, யாரோ ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்கு. அதான் கூட்டு போறாங்க. என்னங்க இப்ப அது தேவையா? நீ கொஞ்சம் சும்மா இரு. டிரைவர், வண்டியை ஓரமா நிறுத்துங்க. சரி சார். தியா, இப்படியே நேரா போய் அடுத்த லெஃப்ட் போனா நம்ம தங்க போற குவார்டர்ஸ் இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்டேன்னா என் வேற சுலபமாயிடும். நீங்க மட்டும் நல்லா ஊர் சுத்துங்க. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. டிரைவர்னா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க, ஓகேவா? சரிங்க சார். பாய் பாய். இவளை இங்கேயே உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். மகாலட்சுமி இவன் மேல வந்திருக்கிற ஆவியே, மரியாதை அவளை விட்டு போயிடு. இப்போ போறியா இல்லையா? என்ன சார், அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு பேஷண்ட் சரி பண்ணிட்டீங்களா? ட்ரீட்மெண்டா? நான் போன இடமே வேற.
ஒரு டாக்டர் டீல் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு மந்திரவாதி கிட்ட கொடுத்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு மென்டலா அப்செட் ஆயிருக்கா. இவன் பேய் பிடிச்சிருக்குன்னு தொடப்பத்தால அடிச்சிட்டு இருக்கான். மாத்திரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அவளுக்கு. பாவம் படிப்பறிவு இருந்தா தானே புரியும் அவங்களுக்கு. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதானே? நான் சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சிட போகுது. அவன் கையில தொடப்ப கட்டையும் செருப்பும் வச்சுட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். அட்வைஸ் பண்ண நான் போனா என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு விழுந்த அந்த அடி எனக்கு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஹவ் டிஸ்கஸ்டிங். ஹலோ டாக்டர் சார், உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இருந்தா எப்பேற்பட்டவங்களையும் டீல் பண்ண முடியும். அதெல்லாம் விட்டுத்தல. வீடு எப்படி இருக்கு அத பத்தி சொல்லவே இல்ல. வீடு பெருசா இருக்கு, ஆனா பெட்ரூம் தான் சின்னதா இருக்கு. சின்னதா இருந்தா என்ன மேடம், பெட்ரூம்ல வாலிபால் விளையாட போறீங்க? வாலிபால் விளையாடுறோமோ இல்லையோ, ஆனா பெட்ரூம் பெருசா இருக்கணும். ஐ சி. சரி, உன் ஆசைப்படியே பெட்ரூம் பெருசா இருக்குன்னே வச்சுக்கோ. வேற என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் சொல்ல. என்ன மாதிரி விளையாட்டு விளையாடலாம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு வாட்டி சொல்ல. நீ பேட் பாய், சொல்ல மாட்டேன். சரி விடு. சோனாலி. சோனாலிங்கிறது யாரு? நீ தான் என் சோனாலி. நான் சோனாலியா?
ஆகாஷ் எங்க எழுந்துருங்களேன், யாரோ நடந்து போற மாதிரி இருக்கு. கால் இருந்தா எல்லாரும் நடந்துதாமா போவாங்க. எனக்கு விளையாடாதீங்க, எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல. ஆகாஷ் எழுந்துருங்க, அவ போயிட்டு இருக்கா. எப்படி அவ? தெரியல, நீங்களே கொஞ்சம் பாருங்க. யாரா இருக்கும்? சரியா தெரியல, வா வெளியில போய் பார்க்கலாம். அவ இந்த பக்கம் தானே வந்தா? அதான் ஒண்ணும் புரியல, எங்க போயிருப்பா? தண்டபாணி, நீ என்ன இந்த நேரத்துல? தியா, இவர் நம்ம கம்பவுண்டர். ஐயோ, நான் பயந்தே போயிட்டேன். சரி, இங்க ஒரு பொண்ணை பாத்தீங்களா நீங்க? எந்த பொண்ணு சார்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல, தலை விரிச்சு போட்டுட்டு நடந்து போனா. சார், இந்த ராத்திரி நேரத்துல வெளியில வராதீங்க சார், அது ரொம்ப ரொம்ப ஆபத்து சார். உங்க நல்லதுக்கு தான் நான் இப்ப சொல்றேன் சார். நல்லதுக்கா? ஏன் வெளியில வந்தா என்ன போகுது? முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க சார், நான் அப்புறமா சொல்றேன். சரி வா. சார், நீங்க ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அது பொண்ணு இல்ல சார், அது ஒரு கெட்ட ஆவி. நெருப்புல எரிஞ்சு செத்து போன ஒரு பொண்ணோட ஆவி. சாந்தி அடையாத அதோட ஆத்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு. என்னது, ஆத்மாவா? வாட் ரபிஷ். அப்படியெல்லாம் இல்ல சார், நான் கூட முதல்ல இதை நம்பவே இல்லை சார். ஆனா இங்க நடந்ததையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே இதை நம்ப ஆரம்பிச்சேன் சார். நம்புறதுதான் உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் விடுங்க தண்டபாணி, நீங்க கிளம்புங்க, காலைல ஆஸ்பத்திரிக்கு வாங்க. சரி, ஓகே சார். ஆமா, ஹாஸ்பிட்டல் கிளீன் பண்ணீங்களா இல்லையா? பண்ணியாச்சு சார், பயங்கர சுத்தமா இருக்கு. நான் கிளம்புறேன் சார், வரேன். சரி கிளம்பு, வா தியா. தியா, என்னாச்சு? ஏன் கத்துன? அது வந்துங்க, நான் ஒரு மோசமான கனவு கண்டேங்க. யாரோ ஒரு பொண்ணு கதற கதற கொளுத்துறாங்க. ஓ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி கம்பவுண்டர் சொன்னார்ல, அது ஏன் நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதான் மைண்ட்ல வந்திருக்கும். ரிலாக்ஸ், ஓகே? ஆமாங்க, அப்படிதான் இருக்கும். ஏய், பொழுது விடிஞ்சிருச்சு போல இருக்கு.
காஃபி கொண்டு வந்து தர்றியா? நான் அப்படியே குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, இதோ கொண்டு வரேன். யாரு? மூச்சை நல்லா இழுத்து விடுப்பா. கையை ஆட்டாம இருக்கணும், ஆட்டுனா வீங்கிரும். என்ன? கண்ணை நல்லா திறந்து மேல பாரு. தண்டபாணி, நான் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அது வீட்ல இருந்து கிளம்பும் போது அந்த சூட்கேஸை எடுத்துக்கிட்டேன். டேப்லெட் இருந்த பாக்ஸை மட்டும் அங்க மறந்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல சார், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல. லஞ்ச் டைம்ல போய் எடுத்து இல்ல வந்துக்கலாம். சார், இப்பவே நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம், தியா மேடம், 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 மேடம். மேடம், தியா மேடம். தியா மேடம், தியா மேடம். மேடம், தியா மேடம், மேடம், தியா மேடம், தியா மேடம், நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? மேடம், நான் வீடு முழுக்க தேடிட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? சார், வீட்ல அங்க என்னாச்சு? யாரு?
நான் பழி வாங்குவேன். தியா? அதுதான் என்னோட ஒரே நோக்கம். இங்க இருக்கிற யாரா இருந்தாலும் நான் பழி வாங்குவேன். அதுதான் என்னோட நோக்கம். நான் பழி வாங்கியே தீருவேன். யாரு என்ன எதுன்னு எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் நான் பழி வாங்கணும். தியா இங்கேயே உட்காந்துருக்க? பழி வாங்கியே தீருவேன். தியா யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தியா பழி வாங்குறது மட்டும்தான் என்னோட நோக்கம். தியா 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 என்னாச்சு தியா? தியா என்னங்க எதுக்கு இப்போ இன்ஜெக்ஷன்? பாடி வீக்கா இருக்குன்னு சொன்னேன்ல, அதான் விட்டமின் போடுறேன். எல்லாம் சரியாயிடும். டோன்ட் வரி, ஒண்ணும் இல்ல. தியா 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 எங்க போற? தியா என்ன தொடாத. தியா தியா என்னாச்சு உனக்கு? தியா தியா யார பார்த்து தியான்னு சொன்ன? என் பக்கத்துல வராத. தியா தியா என்னாச்சு தியா உனக்கு? இங்க இருந்து ஓடிடு, ஓடி போயிடு. தண்டமணி இங்க பாருங்க, தியா என்னென்னமோ பேசுறா. மேடம் மேடம் என்னாச்சு? நான் அப்பவே சொன்னேன்ல சார். தியா என்னாச்சு திவ்யா? கடகவேல் காக்க நோக்க நோக்க நொடியும் நோக்க தாக்க தாக்க தடையது தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிவிடு இன்னி சூரிய பெரும்பகையாகல வல்ல பூதமும் பலாஸ்திக பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மாண்டங்களும் அடியேனை கண்டால் அலறி கலங்கிட காளியோடு அனைவரும் பணக்காரரும் பல பேய்களும் தண்டியக்காரரும் கண்டாளர்களும் சார் நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி நோயெல்லாம் இல்ல சார். மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது சார். எங்க ஊர் சாமியாரை கூட்டிட்டு வரேன். அவர் வந்தா நிச்சயம் இந்த பேயை ஓட்டிடுவார் சார். தண்டபாணினே கொஞ்சம் கூட இப்படி மூளையெல்லாம் பேசாதீங்க. நானே இவன் ஏன் இப்படி பண்றான்னு குழம்பிருக்கேன். நீங்களும் குழப்பாதீங்க. எனக்கு இந்த பேய் பிசாஸ் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்ல. நம்பிக்கை இல்லையா? பின்ன மேடம் எதுக்காக இந்த நேரத்துல வெளியில போகணும்? உங்களை பார்த்து யாருன்னு எதுக்கு கேட்கணும்? மேடமோட முகமே மாறி இருந்துச்சு. அதை கூடவா நீங்க கவனிக்கல? நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நான் உங்க படிப்பை தப்பு சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அதைத்தான் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு என்னமோ இது கண்டிப்பா அந்த ஆவியோட வேலையா தான் தோணுது. அந்த ஆவி தியா மேடம் உடம்புக்குள்ள பூந்துதான் இப்படி எல்லாம் பண்ணுது சார். ஐயோ தண்டபாணினே, நான் ஏற்கனவே டென்ஷன் இருக்கேன். நீங்க வேற என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. சரி ஓகே சார், நான் கிளம்புறேன்.
அப்புறம் சார், இந்த தாயத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும். நான் வரேன் சார். வாங்க. தியா, 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 நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? எப்படி? இல்லங்க, எனக்கு தூக்கமே வரல, அதான் டிவி பார்க்கலான்னு வந்தேன். தூக்கம் வரலனா நீ என்ன எழுப்பி இருக்கலாம்ல, அதுக்காக இங்க வந்து என் தனியா உட்கார்ந்திருக்க. வா வா, உள்ள போலாம் வா. என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மா எதுக்காக இப்படி பார்க்கணும்? உனக்கு தூக்கம் வரலன்னு சொன்ன. ஓகே, குட் கேர்ள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஆமா, என்ன இவ்வளவு காலையில? சார், தியா மேடத்துக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆமா, இவரு எதுக்கு இங்க வந்தாரு? இவருதான் எங்க ஊர் மந்திரவாதி. எப்படிப்பட்ட பேயா இருந்தாலும் விரட்டிடுவாரு. தண்டபாணி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஆபத்து வந்துருச்சு. அவ வந்திருக்கா. என்ன என்ன சொல்றீங்க? அவ ஆத்மா உன் பொண்டாட்டிய சும்மா விடாது. நீ உள்ள போகாத. யோ சார் 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 இருங்க சார், இவர் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய் மாகாளி, ஓம் க்ரீம் கிரீர க்ரூர வத் ஸ்வாஹா. ஏய் மாகாளி, ஓம் க்ரீம் கிரீர க்ரூர வத் ஸ்வாஹா. ஐ, நீதான் உதவி பண்ணணும். அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வா. ஏய் மாகாளி, ஓம் க்ரீம் கிரீர க்ரூர வத் ஸ்வாஹா. அந்த சரீரத்திலிருந்து வெளியே வா. ஓம் க்ரீம் க்ரூர கிரீர ஸ்வாஹா. ஏய் மாகாளி, வெளியே போ, வெளியே போ. ஏன் மரியாதையா வெளியே போறியா? இல்லன்னா உன்னை அடிச்சு மிரட்டவா? வா, வெளியே வா. என்னால போக முடியாதுடா. உன்னால முடிஞ்சத பார்த்துக்க. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் என் முன்னாடி இருந்த ஓரத்தை நான் குடிச்சிருவேன்.
சாமி மேடத்துக்கு சரியாகுமா ஆகாதா? அவங்கள புடிச்சிருக்கிறது சாதாரண ஆவி இல்ல, மந்திரங்களை தாண்டக்கூடிய தீய சக்தி உள்ள ஆவி. அந்த ஆவியை அவ்வளவு சுலபமா நாம விரட்ட முடியாது. அந்த ஆவி பயங்கர கொலவெறியோட இருக்கு. என்னோட சக்தியால அந்த ஆவியை விரட்ட முடியும்னு எனக்கு தோணல. ஏதோ என் நல்ல நேரம் நான் உயிரோட வெளியே வந்துட்டேன். இல்லன்னா அது என்ன உயிரோட விட்டுருக்காது. அப்போ யாருதான் எங்க மேடத்தை காப்பாத்துறது? அதை என்னால சரியா சொல்ல முடியல கம்பவுண்டர் ஐயா. என்னால அந்த ஆவியை விரட்ட முடியல. ஆனாலும் இந்த தாயத்தை உங்ககிட்ட தரேன். ஒரு மண்டலம் விரதம் இருந்து செஞ்சது உங்க உயிருக்கு ஆபத்து வராம இது தடுக்கும். இந்தாங்க புடிங்க. ஆண்டவன் மேல நம்பிக்கை வைங்க. ஜெய் மாகாளி. ஹலோ ராஜேஷ் சார், நான் ஆகாஷ் பேசுறேன் சார். நீங்க உடனே கிளம்பி மதுரைக்கு வரணும். நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். நான் மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வரக்கு ட்ரை பண்ணுங்க சார். ஓகே. வாங்க ஆகாஷ், நம்ம வெளில போய் பேசலாம். சார், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி என்ன பயமுறுத்துறாங்க சார். ஆமா சார். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல ஆகாஷ். உங்க வைஃபுக்கு ஒண்ணு ஆகாத. ஏதோ சாந்தி அடையாத ஒரு ஆத்மா உங்க ஒய்ஃபோட உடம்புக்குள்ள பூந்திருக்கு. அது ரொம்ப ஆங்காரத்தோட உட்காந்துருக்கு. அதை வெளியில வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், என்ன சார் நீங்களும் ஆத்மா ஆவின்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல சார். தியாவை தீவிரமா ஆட்கொண்டிருக்கிற அந்த ஆத்மா வாயை திறந்த உண்மை என்னன்னு சொன்னாதான் நமக்கு எதுவும் தெரிய வரும். அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தியா உடம்புக்குள்ள அது ஏன் புகுந்திருக்கணும் நாம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நாம ஏதாவது முடிவெடுக்க முடியும். அதுக்கு என் ஒய்ஃப போய் டோன்ட் வரி. இன்னைக்கு ராத்திரி ஸ்பிரிட் கிட்ட நாம பேச முடியும். நீங்க அதுக்கான கேண்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஓகே சார், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். தியா, என்னங்க? நம்ம ராஜேஷ் சார் வந்திருக்காரு. என்ன திடீர்னு? ஒரு வேலையா வந்தாராம், அப்படியே இங்க வந்திருக்காரு. நான் அவரை வெல்கம் பண்ணலையே, தப்பா நினைப்பாரா என்ன? சே அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. சரி வா, இப்ப போய் அவரை பார்க்கலாம். மெதுவா பார்த்து. தியாவையா பக்கத்துல உட்காரவை ஆகாஷ். ஆகாஷ், நீ குறுக்க எதுவும் பேசாத. நான் இப்ப அந்த ஆத்மாவோட பேச போறேன். என்ன விட்டுடுங்க. எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக நீ இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பூந்திருக்க? தேவையில்லாம எதுக்காக அவளை தொந்தரவு பண்ற? கொலை பண்ணணும்.
என்ன கொன்னவங்களை கொலை பண்ணணும். யாரோட உயிரை வாங்கறதுக்காக நீ துடிச்சுக்கிட்டு இருக்க? 3 பேர் உயிரை வாங்கணும். அந்த 3 பேரை நான் பழி வாங்கியே தீரணும். யார் அவங்க? அவங்க 3 பேரும் ராட்சசனுங்க. நான் யார் அவங்க? சொல்லு, உனக்கு இந்த நிலைமை எப்படி வந்ததுன்னு சொல்லு. நான் அனுஷா. இந்த கிராமத்துல நான் என் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போதான் என் கிராமத்துக்கு ரவின்னு ஒருத்தர் வந்தாரு. பசங்களா, 2வது வாய்ப்பாடு இப்ப நம்ம பார்க்கலாமா? அதை சுலபமா கத்துக்கிறதுக்கு நான் இப்ப உங்களுக்கு வழி சொல்லி தரேன். 2 சேர்ந்தா என்ன வரும்? 2 4. பசங்களா, இதே பாடத்தை நானும் சொல்லித்தரேன். அப்பதான் மனசுல நல்லா பதியும்.
தான் கட்டுனா ஜாட காட்டித்தா உன மயக்கி போட்டுட்டா எட்டி பாருடா சோக்கு பிகருடா வளைச்சு போடுடா வளைச்சு போடுறா நாவத்து உனக்கு மட்டும் வளைச்சு போட்டியா வெளியூருக்கார நீ கொத்திட்டு போயிட்டா நாங்க என்னத்த பண்றது வேணா ரவி நீங்க எதுவும் பேசாதீங்க விடு வேணா நான் ரவி. என்னன்னு Please, கேட்டாரு please, வீடு கேளுங்க ப்ளீஸ் ரவி யாரை பார்த்து என்ன பேசுன நீ நான் கஷ்டப்பட்டு பாட்டு பாடினா யாரை பார்த்து என்ன பேசுறேன்னு எனக்கு கலாய்க்கிறியா நான் பேசுற மாதிரிடா இருந்தது என்ன என்ன வேணும் எனக்கு தேவையானது உன்னால கொடுக்க முடியாது சம்ப கொண்டு இருந்த ஓர பேசுவியா ஆ? என்ன பார்த்தா சொன்ன வான் பாப்பா மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? என்னடா மச்சான் உன் தங்கச்சி கண்டுக்கவே மாட்டா? ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் எனக்கு தங்கச்சின்னா நான் எங்கடா போய் பொங்க வைக்கிறது ஏய் விடுறா. எப்படா வர்றது? அவளை பார்க்கும் போதே மனசு கசங்குதுடா. பத்தியா கசிங்கி போனதை பத்தே கசங்குறான். இது யாரா புது பீஸு? தயவு செஞ்சு இந்த வாட்டி மட்டும் என்ன மச்சான கூப்பிடாதரா. பார்க்கணும் போலவே இருக்குது. அப்ப இவளிடம் பற்றாத பேரின்பம் இருக்குது போல இருக்கிறது. சரி விடுறா மச்சான், 2 பேரும் சேர்ந்தே பாப்பாவுக்கு பட்டா போட்டுருவோம். வாய் திக்கும் போது இப்படி தொகுறிய உனக்கு எல்லாம் நல்லா இருந்தா எவ்வளவு தொகுருவ? உங்களன்னு ஊருகா விட்டா தலை கேட்ட கேள்விக்கு பதிலே காணுமே. பாபா இதோட குரு வந்திருக்காரு. சாமி வணக்கம் சாமி. வணக்கம்லாம் இருக்கட்டும். வச்சுக்கிறோம் சாமி. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல குரு, அது வந்து என்னன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியும். போ சொல்ல அவள. இப்ப போ, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நடுராத்திரி பூஜை வச்சிருக்கேன், எங்கேயும் சுத்தாம பூஜையில வந்து கலந்துக்கங்க. வந்துடுறேன் குரு. நேரண்டா கூடி வரும்போது கும்மி அடிச்சிட்டாரு பாரு. வேலை இல்ல. சே அதோய் கொஞ்சம் வெளில வரீங்களா? யாரு பாது இந்த நேரத்துல? வாத்தா வெளியே வா. என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வாருமா மாவுல கொஞ்சம் வெளியே கூப்பிடு. அனுஷா, அடியே அனுஷா, கொஞ்சம் வெளியே வாடி. எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டா. வீட்டுல இருந்தா தானே வெளியில வரத்துக்கு. வேறங்க இருக்காவ? ஒரு சிரிக்கைய பெத்து ஊர்மைய விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்கிறிய. ஏய், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாத நீ. யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை தான் அத்தா பேசுறோம். தெரு நாயும் வெறி நாயும் சேர்ந்துச்சுன்னா சொறி நாய் தான் பிறக்கணும் சும்மாவா சொன்னாங்க? புரியல ஆத்தா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. நேத்து உன் பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன் இவளும் அதே தப்ப தானே பண்ண போறா? அதுக்கு துணைக்கு ஆளு வேணா? அதான் நேத்து அந்த வாயா அண்ணா என்ன பொழப்பு இதெல்லாம். சீ 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 சீ. எப்படியும் கல்யாணம் பண்ணி வைப்பல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாருங்கம்மா, நான் அணுவோட வேலை செய்யறேன், அந்த முறையில தான் பழகுறேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. தேவையில்லாததை பேசி ஊரு கூட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சுல. படிச்சிருந்தா இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வராது. ஏ ரவே, நீ பாடத்தை வேணா படிச்சிருக்கலாம், நாங்க பண்பாட்டை படிச்சிருக்கோம். எங்களுக்கு கலாச்சாரம் ரொம்ப முக்கியம்.
கள்ளக்காதலுக்காக கடலை போடுற உங்களுக்கு எல்லாம் எப்படி அது தெரியும்? மீனமோ ஒழுங்கு இது மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவனும் காட்டுல கன்றாவியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் நேர்ல வர பார்த்து ரகு, தொலைச்சேன். தேவையில்லாததெல்லாம் பேசி அபாண்டமா பழி சுமத்தாத. அதுல எந்த உண்மையும் இல்ல. தேவையே இல்லையே. நாங்க 2 பேரும் அந்த மாதிரி நடக்கணும்ன்ற அவசியமே இல்ல. படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு புரியாது நட்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியுமா? இங்க பாருங்கம்மா, அனுவை பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அனுஷா உண்மையிலேயே நல்ல பொண்ணுமா. நாங்க எந்த தப்பு பண்ணினதே இல்ல. இங்க பாரு அத்தா, நான் மறுபடியும் சொல்றேன். உன் பொண்ணும் இவனும் காட்டுக்குள்ள கண்டபடி சுத்துறத நானே நேர்ல பாத்திருக்கேன். கேக்குறவனுங்க எல்லாம் கேனா மூளை மூக்குக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவீங்களாடா? கண்டபடி சுத்திட்டு கன்றாவி அதுக்கு காதல் வேற பேர் வைக்கிறானுங்க. ஏட்டா நாங்க என்ன படமா புடிச்சு காட்ட முடியும்? இத்தனை பேர் சொல்றாங்களே, உனக்கு புரியாதா? ரகு அவன் கண்ணாலேயே பாத்திருக்கான். இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தத. உனக்குலாம் ஏதாவது ஆகணும், அப்பதான் புரியும். நீங்க எல்லாரும் எதுக்காக எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? இத பாருப்பா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஆனா இது எங்க ஊரு விஷயம். நீயும் வெளியூர்ல இருந்து வந்தவன், உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்கா ஓடி போயிடு. என்ன ஓடி போக சொல்றதுக்கு நீ யாரு? ஏண்டா தப்பு பண்ணிட்டு தெனாவட்டா பேசுறியா? உனக்கு என்ன தைரியம்டா? உனக்கு வலிக்குதா? என்னடி அவ எலும்பு ஓடடா. இங்க பாராத்தா, உங்ககிட்ட கடைசியா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை உன் பொண்ணு இவனோட சுத்துனா உயிரோடவே பார்க்க முடியாது. கவலைப்படாத அனு, நீ இங்க போயிடு. எங்க ஊரு பொண்ணு உனக்கு கேக்குதா? யார் நீ போயிடு அனு. இனிமே ஊரு பேரை எவனா கெடுக்க நினைச்சா அவனுக்கு இதே கெதிதான் வரும் சொல்லிட்டு. காதல் பேசுறாடா, காதலே. என்ன எதிர்க்கிற ஒருத்தனையும் நான் உயிரோட விட மாட்டேன். ரவி 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 நீங்களா? இங்க நீங்க என்ன பண்றீங்க? நீ எங்கடி வந்த? அந்த ரவியோட ஊர் சுத்த வந்தியா? அவன் எங்கெங்கெல்லாம் சுத்தி காட்டுவானோ அதை விட அதிகமா இவங்க சுத்தி காட்டுவாங்க. ஏன் நான் கூட நல்லா சுத்தி காட்டுவேன். நீ அந்த ரவியோட தான் சுத்தின இந்த ஊரு நம்பும். ஊரு 1000 சொல்லட்டும், நாம ஜாலியா இருக்கலாங்கன்னு. என்னடா கண்ணு மூக்கு காதுன்னு கொஞ்சம் வாடினா வரணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த பயம் எப்ப வந்திருக்கணும்? அன்னைக்கு அந்த சும்பி பயம் கூட வரும்போது என் மேல கை வச்சானே, அப்ப வந்திருக்கணும். அன்னைக்கு நான் அசிங்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு எங்களால நீ அசிங்கப்படணும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ரவி கத்தி கூப்பிடு, நல்லா கத்தி கூப்பிடு. ஹீரோ வராரான்னு நானும் பாக்குறேன். கேண்டா பேசிய நேரத்தை வீணாக்குறீங்க. தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஓ, நாங்களும் கெஞ்சி கேக்குறோம், எங்களை கஷ்டப்படுத்தாத. கட்டுப்பிடிச்சுக்க, மாமனை கட்டுப்பிடிச்சுக்க. ஏடி காலகாலமா நாங்க தான் ரேப் பண்ணுமா, நீங்களும் பண்ண மாட்டீங்களா? வாடி ஆடி மாசம் காட்ட அடிக்க, வாடி கொஞ்சம் கேட்ட அடிக்க, மானே மாங்குயிலே மானே மாங்குயிலே வாடி சொல்லும் வா. ஏய் அத்தாரே அத்தாரே ஓடி பிடிச்சி வேற பண்ணணுமா? இருக்கிற மூணுக்கார விட்டீங்களா? எப்படி வருவா? திடீர்னு காண போயிட்டான். நீ இந்த பக்கம் போடா, நீ இந்த பக்கம் போடா. வாட் a medical miracle. இதே வேலையா போச்சு. இவ நம்மளை பத்தி ஊருக்குள்ள யாருக்கிட்ட சொல்லிட்டா?
இவளை ஏன்டா நாம சொல்ல விடணும்? இவளுக்கு முன்னாடி ஊர்ல நாம போய் சொல்லலாம். என்னன்னு சொல்லுவான்? முதல்ல இவ புடவையை எடுத்துக்கோ, அத கொண்டு போய் எரிக்கணும். அதுக்கப்புறம் போற வழியில என்ன பண்ணணும் நான் சொல்றேன். நல்லா தானே இருந்தா அவளை ஏன்டா காரி துப்புற? கொளுத்து இதெல்லாம் ஒரு சிரிப்பு. ரவி 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 ஓய் கந்தசாமி அண்ணா, கொஞ்சம் வெளியில வா. ஓய் தாத்தா, வெளியே வா, வெளியே வா. வரேன். யோ அண்ணா, கொஞ்சம் வெளியில வரியா? சீக்கிரமா கதவை தர. வரேன். அநியாயம் நடக்குது, நல்லா படுத்து தூங்குற. நேரம் கட்ட நேரத்துல வந்து எல்லாம் அப்படி என்ன அநியாயம் நடந்துச்சு? இந்த நேரத்துல எல்லாரும் வந்து எழுப்புறீங்க. அந்த ஆயாவோட டீச்சர் பொண்ணு இருக்காளே, அவ அட்டூழியம் தாங்கல. நம்ம ஊரு பொண்ணு அப்படி என்னப்பா அட்டூழியம் பண்ண போறா? காட்டுக்குள்ள ஒருத்தனோட கூத்தடிக்கிறா. நீங்க சொல்றத நான் எப்படிப்பா நம்புறது? வேணும்னா நீங்க எங்க கூட வந்து பாருங்க. அவ வீட்ல இல்லன்னா நம்புங்க. வாங்க வாங்க, பார்த்தாதான் நீங்க நம்புவீங்க. வாங்க. ஏ ஆத்தா, கொஞ்சம் வெளியில வாயேன். உள்ள என்னத்த பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியில வாத்தா. எதுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறீங்க? ஆத்தா, உன் பொண்ணு அனுஷா வெளில வர சொல்லு. அனுஷா, அனுஷா, வெளியில வாடி கொஞ்சம். என்ன பொண்ணு அது இந்த நேரத்துல போய் இப்படி தூங்குறா? அவ எங்களுக்கு தெரியும், அவ இங்க இல்ல, காட்டுக்குள்ள இருக்கா. என்னப்பா சொல்ற நீ? இந்த நேரத்துல அவ எதுக்கு காட்டுக்கு போகணும்? ஏ ஆத்தா, காட்டுக்குள்ள கூத்தடிக்கிறாவ. நம்ம ஊரு பேரு கெடுக்கிறதுக்காக உன் பொண்ணை பெத்து போட்டிருக்க. அந்த வாத்தியார் பையனோட சேர்த்து தினம் கூத்தடிக்கிறா. இதே அவ வேலையா போச்சு. அது மட்டும் இல்ல, இவங்களை ஏற்கனவே ரகு பாத்துருக்கான். ஏமா அப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு ரகுவை போட்டு அவன் அடிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறதும் கல்யாணம் பண்ணிக்காத எங்க இஷ்டம், அதை நீ கேட்கவே கூடாதுன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. நம்ம ஊரு மானத்தை காட்டுக்குள்ள இவ பொண்ணு விலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. எங்க பேச்ச நம்மளால பரவாயில்ல, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள வாங்க. நாங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு வந்து பாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அவளை உயிரோட எரிச்சிடலாம். நீ எங்க கூட வாத்தா, உன் பொண்ணு என்ன பண்றா நாங்க வந்து பாரு. வாங்க என்ன பண்ணுவேன்? நீ எதுக்குமே கவலைப்படாம இரானு. நீ இத பத்தி யார்கிட்டயும் பேசாத. ஊருக்குள்ள வந்து உன்னை பத்தி அவங்க தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஊரே இங்கதான் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். அனு வா அனு, இங்க பாரு அனு, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதானு. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பானு. ரவி, நீ வராத ரவி, என்னை விட்டுட்டு நீ போயிடு ரவி. அந்த பாபா ரொம்ப மந்திர சக்தி எல்லாம் உள்ளவன். ஊரே அவனைதான் நம்பு. நான் உன்னை விட்டு இங்க இருந்து போக மாட்டானு. நீ போயிடு ரவி, நீ போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டானு. உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ரவி, ரவி, ரவி எழுந்திருங்க ரவி, ரவி, ரவி எழுந்திருங்க ரவி, எழுந்திருங்க ரவி. தேடுங்கடா, எல்லாரும் நல்லா தேடுங்க. வாங்க வாங்க, காட்டுக்குள்ளதான் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க. காணா. ஏய், நீ அந்த பக்கம் பாரு. இங்கதான் அவங்க எங்கேயாவது இருக்கணும். போய் இழுத்துட்டு வாடா. வாடா.
அங்க வா. விட்டுருவோமா? பாத்தீங்கல்ல அவ இங்கதான் இருக்கா. ஓடி இவங்க 3 பேரையும் நம்பாதீங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏய், ஓடி வாயா. ஏய், யார் மேல கேள்விக்கிற? பாத்தீங்கல்ல நல்லா கூத்தடிச்சுட்டு வந்திருக்கா. ஏண்டி எங்கடி உன் புடவை? எங்கடி உன் புடவை? என் புடவை என் புடவைங்க என் புடவைங்க என் புடவை அவுத்து போட்டிருப்ப. படுக்கிறதுக்கு முன்னாடி அவுத்து போட்டிருப்ப. எல்லாம் பாத்தீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டவ கூட படுத்திருக்கா. நம்ம ஊர் மானத்தையே வாங்கியிருக்கா பாருங்க. எங்கடி ஊர் மானத்தை வாங்குறாங்க? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. பாட்டி என்ன நம்ப பாட்டி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்னைய ஊத்தி கொளுத்துக்கடா. அனு 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 ஏய் என்னடா பாத்துட்டு இருக்க? தீப்பெட்டியை கொடு. இரு இரு இதோ தரேன். எதுக்காவதோ இல்லை இதுக்காகட்டும். என்ன விட்டுருங்க. என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ தப்பு பண்ணல. சீதை தானே? தீ குளிச்சு வா. வேண்டாம் விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் அவளை விட்டுருங்கடா. அனு அட பாவி அவளை உயிரோட எரிச்சிட்டீங்களா? விடுங்கடா விடுங்க என்ன. அனு 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 உயிரோட எரிச்சிட்டாங்க. ரவி கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்டாங்க. எனக்கு எடுத்தது மட்டும் இல்லாம ஊரு முன்னாடி நான் கெட்டு போனவன் என்ன உயிரோட கொளுத்துட்டாங்க. எங்க வாழ்க்கையே அழைச்சிட்டாங்க. அதை தட்டி கேட்க யாருமே இல்லை. என்னை காப்பாத்த யாருமே வரல. என் பாட்டி கூட என்ன நம்பாத மாதிரி பண்ணிட்டாங்க. தியா 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 ஆகாஷ், அவளை பத்திரமா மேல கூட்டிட்டு போங்க. சார் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அந்த ஆவியை வெளியேத்துங்க சார். தியா படுற வேதனையை என்னால பார்க்க முடியல சார். எனக்கும் அது புரியுது ஆகாஷ். ஆனா தியாக்குள்ள இருக்கிற அனுஷாவுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. முதல்ல ரவியை கண்டுபிடிக்கணும். ரவி எங்க போனா அந்த அம்மா எங்க போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுஷாவோட பாட்டி அந்த பொண்ணு செத்து போன கொஞ்ச நாள்லயே ஏக்கத்துல செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த ரவி எங்க போனா என்ன ஆனான்னே தெரியல சார். அதுக்கப்புறம் அவனை யாருமே பார்க்கல. ஆனா கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ளதான் சார் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த காடு எங்க இருக்கு? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் சார். வேணும்னா நம்ம போய் பார்க்கலாம் சார். நம்ம விடிஞ்ச உடனே அந்த ரவியை போய் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா சார். முதல்ல நான் போய் விசாரிச்சுட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன் சார். அட கடவுளே.
சேர்ந்தால் நான் உன்னை மட்டும் விடுவேன். தேடி தினம் தினம் அலைந்தேனே காணல் பூவே நீ விலகிய போனாய் என்னை சேர நீ ஒரு முறை வருவாய் விண்ணை சேர்ந்தால் நான் உன்னை மட்டும் விடுவேனா பாபா சக்தி வாய்ந்தவர் ரவி, மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவன். எனக்காக உன்னை நீ அழிச்சுக்காத, நீ வாழணும் ரவி. தயவு செஞ்சு நீ போயிடு. பாபாவை ஏத்து உன்னால ஜெயிக்க முடியாது ரவி. உன்னை என்னால இழக்க முடியாது. அவன் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவன். அவனை மந்திரத்தால மட்டும்தான் அழிக்க முடியும். உனக்கு அதெல்லாம் தெரியாது. வேண்டாம் ரவி, விட்டுடு. மந்திரங்கள் தெரிஞ்சாதான் அவனை அழிக்க முடியும் ரவி. சார், தியா ரூம்ல காணோம் சார். எங்க போனான்னு தெரியல சார்.
தியா நமக்கு தெரியாம எங்கே வெளில போயிருக்கா. இதெல்லாம் அனுஷாவியோட வேலையா தான் இருக்கும். ஏன் சக்தியை மீறி ஏதோ ஒரு சக்தி அவளை இழுத்துருக்கு. சார், பக்கத்து தெருவுல அம்மன் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதுக்கு பயந்து ஓடி இருக்குமோ? நம்ம ரவியை பத்தி பேசிட்டு இருந்தோமே, அவனை பார்க்க போயிருக்கோம். ரவி தேடி போயிருக்கலாம், இல்ல அந்த 3 பேர் தேடியாவது போயிருக்கலாம். முதல்ல நாம தியாவை கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் வாங்க. வாங்க சார், போலாம். யாருன்னு தெரியலையா? அனுஷா. என்னடா
தெரியுமா நம்ம துறை செத்து போயிட்டான். எனக்கும் தெரியும், அது சாவில்ல, அவன் கொல்லப்பட்டிருக்கான். அனுஷாவோட ஆத்மா நம்ம எல்லாரையும் பழி வாங்க துடிக்குது. அந்த ஆத்மா தான் இப்ப நம்ம துறையை கொண்டு இருக்கு. செத்தவன் திரும்பி ஒரு வண்டி சொல்லவே இல்லையா பாப்பா? இப்ப எப்படி நம்ம தப்பிக்கிறது? பயப்படாது, அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். என்னுடைய மந்திர சக்தி இருக்கு, இத வச்சுக்க. இந்த தாயத்தை உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஆவியும் உன்னை நெருங்காது. அதெல்லாம் சரி பாப்பா, உனக்கு தான் சக்தி இருக்குல்ல, அந்த ஆவியை இங்க வர வச்சு அழிச்சிடலாம்ல. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆத்மா ரகு. நான் நினைச்சா அதை அழிச்சிட முடியும். அந்த ஆத்மாவால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதான் பொறுமையா இருக்கு. நாம அவசரப்பட்டோம்னா அது நம்ம கதையை முடிச்சிடும். அப்படின்னா எப்பதான் பாப்பா நீ அந்த ஆவி அழிப்ப? கூடிய சீக்கிரமே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு தேவையான சக்திகளை தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த முழு சக்தியும் கிடைக்கணும்னா அதுக்கு நான் அனுஷாவோட ஆத்மாவையும் அது குடியிருக்கிற சரீரத்தோட ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்து இந்த மாக்காளிக்கு பலி கொடுக்கணும். ஜெய் மாக்காளி. நான் போயிட்டு வரேன் பாபா. சார், அப்ப தியா மேடம் தான் அனுஷாவை? இல்ல தேவையில்லாம உளராதீங்க. யூ டோன்ட் நோ ஆகாஷ், மேபி. சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. லாஸ்ட் ட்ரை இங்க இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். நாம தியாவை சிட்டி கூட்டிட்டு போயிடலாம். ஆமா சார், அந்த ஆவியும் வராது. உங்க பட்டணத்துல நல்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குல்ல? அதுவும் சரிதான். தியாவை இப்பவே கூட்டு போலாம். ராஜேஷ் சார், நீங்க வண்டி எடுங்க. ஆகாஷ், அனுஷா தியாவை பரிபூர்ணமா ஆட்கொண்டா. அவளை மீறி தியாவை நாம இங்க இருந்து எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நீங்க வரல பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் முடியாது ஆகாஷ். எப்ப நீங்க அடுத்த ராத்திரில எந்திரிச்சு வெளில போனீங்களோ அப்பவே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் தான் சொன்ன பாத்தீங்களா? சார், இப்ப என்னதான் சார் பண்றது? தியா அவஸ்தைப்படுறத பாக்குறதுக்கு என்னால முடியல சார். வெயிட், அனுஷா பழி வாங்குறதுக்காக தான் தியா உடம்புல பூந்திருக்கா. ஆனா பழி வாங்க போறது தியாவல்ல. அநியாயமா அனுஷா உயிரை பறிச்சவங்க தான் பழி வாங்க போறா. அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரவியை கண்டுபிடிச்சாகணும். அதை தவிர நமக்கு இப்போதைக்கு வேற வழியே இல்லை. இந்த ஊரை தாண்டி போக முடியலையா சார்? என்ன கொடுமை இது! இவங்களை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரவியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சது சார், தீர விசாரிச்சுட்டேன். அந்த ஆளு ஏதோ சாமியார் ஆயிட்டு தான் சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ரவி இப்ப நமக்கு அவசியம் தேவை. சரிங்க சார், ரவியை பத்தின எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார். வரேன் சார்.
கேட்டு வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அது கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்னவான். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். ஜாலியோ ஜிம்கானா ஃபிகர் தா குளிச்சானா. என்ன ஜாகேஷ், திவ்யாவை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது நிறுத்து. தண்டபாணி, தண்டபாணி, இப்ப எதுக்கு தண்டபாணி கத்துற? நானா? நான் எங்க சார் கத்துனேன்? நீ தானே இப்ப கத்துன. சார் நான் கத்தவே இல்லையே சார். நான் இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வெளியிலே வர்றேன். தியா, தியா சார், தியா எங்க போயிட்டா சார்? வெளியே போயிட்டேல. ரொம்ப நேரம் தியாவை வெளியே விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க சீக்கிரம் வாங்க. ரங்காபதி போனான் தங்காடே வச்சு கடே என்ன மட்டும் கோபம் என்னாடே. நானும் பறக்கவில்லை ஆத்தி உன புள்ள புரண்டதவிகிற அப்பாட்டகர் யாரு? ஓட போறே துப்பா வண்டியிலே உன் கப்பன விட்டு உன்கிட்ட வர கொண்டா உண்டியலே.
ரங்கபதி போனான் தள்ளாடு வச்சு கடி என்ன மட்டும் கோபம் என்னாடு ரங்கபதி போனான் தள்ளாடு வச்சு கடி என்ன மட்டும் கோபம் என்னாடு ரங்கபதி போனான் தள்ளாடு வச்சு கடி என்ன மட்டும் கோபம் என்னாடு. எல்லாம் விட்டுட்டு எங்க அப்பனை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாமனை வச்சுக்கலான்ட்டு மாமனாரை வச்சுக்க கூடாது தப்பு. இங்கே இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ட்ரெஸ் எதுக்கு சேஞ்ச் பண்ணும்? தங்கபலை கதவை தர சொல்லும். கதவை தொடரடி, கதவை தொடரடி, இல்லைன்னா திறப்பண்டி, கதவை திறப்பண்டி. ஏய் தங்கபலை கதவை தொடரடி. 1 2 3 என்னங்க, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். 1 2 கண்ணை மூடிட்டு என்னங்க? சரி கண்ணை மூடிட்டு என்று வந்துரு. 1 2 3 இடமே மாறி இருக்கு. தகவலி தகவலி எங்க போன? தகவலே 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 எங்கடி போன? எங்கடி சிரிக்கிற? எங்க இருக்க? நாத்தா மலையாளத்திரி எங்கடி இருக்க? வெளியே என்னடி? இருக்க வெளிவாடி தகவலே வெளியே வந்துரு தகவலே மரம். ஐயோ பயமா இருக்குது. பயமா இருக்குது. பயமா இருக்குது. அழுதுருவாங்க. வெளியே வாடு. எங்கடி இருக்க? வெளியே வாடு. வரியா இல்லையா? தங்கப்பிள்ளை ஏய் இங்கே இருக்க? கண்டுபிடிச்சிட்ட. வெளியே வாடி தங்கப்பள்ளி. Huh?
சார் அங்க பாருங்க சார், தியா மேடம். வாங்க சார். ரவி, அனுஷா, அனுஷா, ரவி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவி. செத்தும் என்னால நிம்மதியா இருக்க முடியல ரவி. உன்னோட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச என்னோட கனவெல்லாம் வீணா போயிடுச்சு ரவி. என்கிட்ட வெறும் உயிர் தான் இருக்கு அனுஷா. நான் வெறும் நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கொண்டு அன்னைக்கு என்னை கொண்டு வந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. நாம சந்தோஷமா போயிருக்கலாம். ரவி, அநியாயமா போயிடுச்சு ரவி. நம்ம வாழ்க்கை அநியாயமா போயிடுச்சு. எனக்கு கதற கதற கற்பழிச்சது மட்டும் இல்லாம கொன்னுட்டாங்களே ரவி, கொன்னுட்டாங்களே. நீ கவலைப்படாத, அதான் அனுபவிச்சாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது அந்த பாபா மட்டும்தான். அவனையே அழிக்காம நம்ம விடக்கூடாது. பாபா மந்திர சக்தி எல்லாம் உள்ளவ ரவி. அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அழிக்க முடியாது. அவனை ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீ கவலைப்படாத அனுஷா. நீ இல்லாம நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து என்னை காப்பாத்தின. அன்னைக்கு நான் வாழறதுக்கு என்ன அர்த்தம் நான் யோசிச்சேன். உன்னை காப்பாத்த முடியாததுக்கு காரணம் என்ன? அவனை மாதிரியே மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. தியா, தியா. ஆகாஷ், இவருதான் ரவி போல இருக்கு. ரவி, ரவி ப்ளீஸ், என் ஒய்ஃபோட உடம்புக்குள்ள அனுஷா ஆத்மா இருக்கு. எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? ஆமா, உங்க பொண்டாட்டி உடம்புல இருக்கிறது அனுஷாவோட ஆத்மா தான். அனுஷா பழிவாங்க தான் உங்க பொண்டாட்டி உடம்புல புகுந்திருக்கா. அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் முன்னையே தெரியும் நினைக்கிறேன். அனுஷா தியாவோட உடம்புக்குள்ள போறதுக்கு காரணம் பொறுமையாரு அனுஷா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க டாக்டர். எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. சாந்தி அடையாம இருக்கிற அனுஷாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு அந்த பாபா அழிஞ்சே ஆகணும். இந்த ஊர்ல வேற யார் உடம்புலயும் இவ்வளவு புகுத்த நான் விரும்பல. ஏன்னா மூட நம்பிக்கையால பாபா அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அந்த பாபாவால இவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்கா. அதுக்கு பழிவாங்க அந்த பாபாவை அனுஷாவோட ஆத்மா பழிவாங்காம விடாது. உன்னோட நன்மைக்காக இப்படி இல்லாம என் ஒய்ஃபை யூஸ் பண்ணுவேன். நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறேன் டாக்டர். ஆனா அனுஷாக்காக நான் எதை வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்காக தான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறேன். ஆனா அன்பான புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது தப்புன்னு நான் இன்னைக்கு உணர்றேன். அனுஷா, தியாவை விட்டு வெளியே வாமா. தியா, தியா, எனக்கு என்னாச்சு? அது அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். ஆகாஷ், வா தியா கூட்டு போலாம். வா தியா. அந்த அனுஷா ஆவிதான் காரணம். எங்களுக்கும் அப்படிதான் தோணுது. அன்னைக்கு அவளை தண்டிச்சதுக்காக இன்னைக்கு அவ உசுர வாங்குறா. ரகுவ கொன்ன மாதிரி தான் அன்னைக்கு துரைய அவ கொன்னு இருக்கா. காட்டுக்குள்ள அவன் ஏதோ பொண்ணு கூட போனதா சொன்னாங்க. இன்னும் எத்தனை பேர் உயிரதான் இந்த ஆவி வாங்க போகுதோ. டாக்டரோட பொண்டாட்டியோட உடம்புக்குள்ள அனுஷாவோட ஆவி புகுந்துகிட்டு எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கு. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு பாபா. இந்த டாக்டர் பொண்டாட்டி உடம்புக்குள்ள அந்த ஆத்மா புகுந்துகிட்டு ஆள்ற வரைக்கும் இந்த கொலைகள்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தடுக்க நாங்க என்னதான் பண்றது? ஆடுற காலை உடைச்சிட்டா யாராவது ஆட முடியுமா சொல்லுங்க? அதே மாதிரிதான் எந்த உடம்புக்குள்ள புகுந்து ஆடுதோ
இந்த தாயத்தை அது கழுத்துல ஏறணும். எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் அம்மனோட சக்தி அதை தடுக்கும். அந்த மாதிரி பூஜை பண்ணி உருவாக்கின சக்தி வாய்ந்த தாயத்தை இது. அப்ப அந்த டாக்டரோட பொண்டாட்டி உடம்புல தான் அந்த ஆவி பூந்து ஆடுதோ? அப்ப நீ சொன்ன மாதிரி பாபா அந்த பொண்ணு கழுத்துல இந்த தாயத்தை கட்டினா போதும்ல? போதும். கேட்டீங்கல்ல? எல்லாரும் வாங்க. இதுக்கு மேல எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? டாக்டர் வீட்டுக்கு போய் அவர் பொண்டாட்டி கழுத்துல இந்த தாயத்தை கட்டணும். வாங்க. ஒரு முடிவு கட்டிடலாம். நீங்க முடிவு கட்டணும். வாங்க வாங்க. சரி ஆகாஷ், அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தியாவும் நல்லபடியா குணமாயிட்டா, உங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ சார். சென்டிமெண்டா தியாவுக்கு ஏதாவது ஒண்ணு நான் அப்செட் ஆயிடுவேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். நல்ல வேளையா நீங்களும் இந்த ஊர்ல இருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வாங்க எல்லாரும். யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு எங்களை மட்டும் இல்ல, உங்க வீட்டுல நடக்கிறதே தெரியாது. எதை பத்தி பேசுறீங்க? ஊர்ல 2 பேர் செத்து போனாங்களே, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதுல்ல? அப்பா அது என்ன ஏதுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா தெரியும். இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? யோ, எங்க ஊருக்குள்ள வந்து எங்களையே கேள்வி கேக்குறியா? இங்க பாருங்க டாக்டர், உங்க பொண்டாட்டி உடம்புல ஆவி பூந்து ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கொல்லுதுன்னு அம்மனே சொல்லிட்டாங்க. செத்து போன துரையும் சரி ரகுவும் சரி உங்க பொண்டாட்டி கையால தான் சாகடிக்கப்பட்டிருக்காங்கன்னு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் டாக்டரையா. இது நம்ம இப்படியே விட்டோம்னா நாளைக்கு நமக்கும் அதே கேள்விதான், நமக்கு ஊதிடுவாங்க. வாட் நான்சென்ஸ். என் வைஃபுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா. அவங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியாது டாக்டரையா. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். ஏய் ராஜே, அவனை இழுத்துட்டு வாடா இங்க. சொல்றா, உண்மையை சொல்லு சார். சொல்லு. இவங்க என்ன போட்டு அடிச்சிட்டாங்க சார். அதான் எல்லா உண்மையும் நான் இவங்க கிட்ட சொல்லிட்டேன் சார். அவங்களுக்கு பேய் பிடிச்சதை நான் சொல்லினா இவங்க என்ன கொண்டிருப்பாங்க சார். இனிமே இந்த ஊர்ல யார் யார் உயிர் போன்னு தெரியாது. அது போகாம தடுக்கணும்னா உங்க பொண்டாட்டி கழுத்துல இந்த தாயத்தை கட்டணும். ஏய், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்புறம் நான் போலீஸை கூப்பிடுவேன். சார், இந்த பூச்சாண்டிகளை நாங்க பயப்பட மாட்டோம். ஊருக்குள்ள 2 பேர் செத்து போனதுக்கு உங்க பொண்டாட்டி தான் காரணம் நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்க தான் கோர்ட் ஸ்டேஷன் அலைஞ்சு இருக்கணும். என்னடா பாத்துன்னு இருக்கா? புடிடா அவரை. ஏய், மேல சொன்னா கேளு. ஏய் டாக்டர், புடிங்க டாக்டர். சொன்னா கேளு. புடிங்க. சொன்னா கேளு. அவனை விட்டுருங்க. ஏய், விடுடா அவன். தியா. இந்த மாதிரி மூட பழக்கம் இருக்க வரைக்கும் நீங்க முன்னேறவே மாட்டீங்கடா. அறிவு கட்டவனுங்களா? படிச்ச மனுஷங்க கிட்ட இப்படியே நடந்துக்கிறது? இனிமே அவர்கிட்ட நான் எப்படியே வேலை செய்ய முடியும்? அனுஷா, அனுஷா தான் எப்போ போயிட்டாலே சோடா போட்டே ஆவிடல அனுஷா தான் இருக்குமா? நாரகோ இந்த பொண்ணோட உடம்புல உட்காந்துதான் அந்த அனுஷாட சாவடிச்சா. அது காரணமான உங்களை சும்மா விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன். அவங்கள பாதி பொம்பளை பாதி கலந்து செய்த ஆவிடா. வெளியே மிருகம் உள்ளே சாத்தான் விளங்க முடியா கவிதைடா. சார், தியாவை காப்பாத்துங்க சார். சார் சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். ஊருக்காரங்க பயங்கரமா என்ன அடிச்சிட்டானுங்க சார். நான் வேற வழி இல்லாம தான் மேடம் பத்தி சொன்னேன் சார். சார், ரவியை பார்த்து உதவி கேளுங்க சார். எனது ரவி கிட்ட உதவியா? அந்த ஆள் தான் சார் இப்ப உண்மையான சாமியாரு. ஆகாஷ், ஏற்கனவே தியா விஷயத்துல உதவி செஞ்ச மாதிரி இந்த விஷயத்துல உதவி செய்வாருன்னு ரவி கிட்ட கேட்கலாமா? அப்போ தியா மேடம்க்கு? ஆமா, மறுபடியும் ஆவி பிடிச்சிருச்சு. சரி, அந்த ரவி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், எனக்கு தெரியும். உடனடியாக எங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போ. இல்ல சார், நாங்க வரல சார். அங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா அங்க ஒரு பெரிய பாறை இருக்கும் சார். அந்த இடத்துல தான் அவர் எப்பவும் இருப்பாரு. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க சார். சந்த துர்பூஜம் பகவதி துர்காம்பிகே குண்டமாருதி பூஜிதம். ஜெய் மக்களே! கராத வதனம் கோர முத்தகே சந்த துர்பூஜம் பகவதி துர்காம்பிகே தன் குண்டமா
ரகு, உன்னை நான் வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அனுஷாவோட ஆத்மா இந்த உடம்புக்குள்ள புகுந்துதான் ஆடிட்டு இருந்தது. அத அந்த மகாகாளியும் பார்த்திருக்காங்க. அந்த உடம்போட சேர்ந்து அந்த ஆத்மாவையும் பலி கொடுத்தா நினைக்கிறது எல்லாம் கிடைக்கும். ரகு, ஒரு வகையில நீ செத்தது நல்லதுதான். ஏன்னா மனுஷ சக்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஆவியை எதிர்க்க முடியாது. இப்போ உன்னோட உதவியால 2 ஆத்மாவையும் ஒரே நேரத்துல பலி கொடுக்க போறேன். நீ நான் சொல்ற வரைக்கும் பீடத்துல போய் உட்காரு. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமः. 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 ஜெய் மாதாடி. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமः. முடியல ரவி, ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குது ரவி. ரவி என்னால முடியல ரவி, ஏதோ ஒரு சக்தி நீ இருக்குது ரவி. ரகுவோட ஆத்மா இப்ப தியாவோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு. இது எல்லாமே ஒரு காரணமா தான் நடக்குது. அதுக்கு என்ன காரணம் ரவி? அஷ்டபேதால சாதனா. ஒரே நேரத்துல 2 ஆத்மாவை பலி கொடுக்கிறது. நல்ல ஆத்மாவையும் கெட்ட ஆத்மாவையும் ஒரே நேரத்துல பலி கொடுத்தா அவங்களுக்கு பல மடங்கு சக்தி அதிகரிக்கும். அதுக்கு அவனுக்கு அனுஷாவோட ஆத்மா அவசியம் தேவை. அதுக்கு தான் ரகுவை வச்சு தியாவை தூக்கியிருக்கான். உடனடியா நாம புறப்பட்டு போகணும். வாங்க போகலாம். ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமः. 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 ஜெய் மாதாடி. ஓம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய நமः. ஓம் க்ரீம் சாமுண்டாய நமः. அனுஷா வந்திருக்கா. ரகு, அந்த உடம்ப விட்டு வெளில வா. அனுஷா, அந்த உடம்புக்குள்ள போ. முடியாது, நான் போக மாட்டேன். சொல்றத கேளு, அந்த உடம்புக்குள்ள போ. போன்னு சொல்றேன்ல. நீ பெரிய தப்பு பண்ற. இதுக்கான பலனை நீ அனுபவிப்ப. ஆவியா எடுத்துக்கிட்டு எங்கிட்ட ஆட்ட போறியா? போ அந்த உடம்புக்குள்ள. சொல்றேன்ல, போ. உனக்கு தேவையான வழிபடத்துக்கு பக்கத்துல வா.
ஒரே நேரத்துல தியா உடம்புக்குள்ள 2 ஆத்மா, ரகு, அனுஷா. அதனால தியாக்கு தான் என்ன செய்யறோன்றது தெரியாது. பாபா, கடைசி முறையா நான் உன்னை எச்சரிக்கிறேன். இல்லனா என்ன பண்ணுவ? என்னோட சக்தி பல மடங்கு ஆகிறத உன்னால இனிமே தடுக்க முடியாது. ரகு, அனுஷா, தியா 2 பேரையும் சித்திரவதை பண்ண. இருக்கும்போது அவங்களை கை வச்சிருக்கியா? இப்ப அந்த தியாவை நான் என்ன பாடுபடுத்த போறேன்? தியா ப்ளீஸ் தியா, அப்படிலாம் எதுவும் பண்ணிக்காத தியா. ரவி ப்ளீஸ் ரவி, அவளை காப்பாத்துங்க ரவி. ஆகாஷ், எனக்கு ரொம்ப வலிக்குது ஆகாஷ். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகாஷ், நீ எப்படியாவது தியாவோட ஆத்மாவை உன் வசம் கொண்டு வா. நான் ரகுவோட ஆத்மாவை வெளியே கொண்டு வரேன். தியா ப்ளீஸ் தியா, நான் சொல்றத கேளு தியா. தயவு செஞ்சு அமைதியா இரு தியா. இதுக்கு மேல அனுஷா கிட்ட இருந்து அந்த பாபாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இல்ல, என்ன எதுவும் பண்ணிடாத. உன்னோட அக்கிரமங்களால அழிஞ்ச கடைசி பொண்ணா நானாதான் இருக்கணும். இதுக்கு மேல யாரும் அழிய மாட்டாங்க, அழிய விட மாட்டேன். ஓ மா காளி.